அனைத்து சர்வசக்திக்கும் என் வணக்கம். கார ஜோதிடம் அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். இன்று அவகாசத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கள் 1, 5, 8, 3, 7 இதெல்லாம் கூட்டாக 24. அதை நவக்கிரகத்தில் கழிச்சிட்டாக மீதி 6. அப்போ அவகாசத்துடைய விதியின் 6. சிவகாசம் சவகாசம் இந்த 3 வார்த்தையிலையுமே யோசிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அவகாசம் என்பது ஒரு 10 நாளோ 20 நாளைகளே கொடுக்கணும்னு சொல்லணும் அப்படிங்கிறது அவகாசம். இப்போ அவகாசத்துடைய விதி என்கிறது 6. 6ஆம் எழுத்து பலன் சரியாகவே வருது. அடுத்ததாக சிவகாசம். சிவகாசத்தினுடைய வார்த்தைக்கு 5 எழுத்து. அதற்குரிய எண்ணிடம் 4, 5, 8, 3, 7 எல்லாம் கூட்டாக 27. அதை நவக்கிரகத்தில் கழிச்சிட்டாக மீதி 9 தான். அப்போ சிவகாசத்துடைய விதியின் 9. அடுத்ததாக சவகாசம். சவகாசத்துடைய வார்த்தைக்கு 5 எழுத்து. அதற்குரிய எண்ணிடம் 3, 5, 8, 3, 7 எல்லாம் கூட்டாக 26. அதை நவக்கிரகங்களால் கழிச்சிட்டாக மீதி 8. அப்போது சவகாசத்துடைய விதியின் 8. இந்த 3 வார்த்தைகளையுமே பொதுவாக யோசிக்கக்கூடியது. ஒரு அவகாசம் போல தான் சிவகாசமும் அப்படித்தான், சவகாசமும் அப்படித்தான். சவகாசம் என்பது கூடி ஒன்றுபட்டு இருந்துவிட்டு கடைசியிலே துரோகம் பண்ணுறதே அதுதான் சவகாசம். ஆனால் சொன்ன வேலையை செய்யாமல் இருக்கிற அது ஒரு சவகாசம். சவகாசம் வேண்டாம்ப்பா, நான் சொல்கிறதே நீ கேட்க மாட்டேன், சவகாசம் வேண்டாம். பல வார்த்தைகள் இருக்குது சவகாசத்துக்கு. அவகாசத்துக்கும் அப்படித்தான், சவகாசத்துக்கும் அப்படித்தான். உங்களுடைய சவகாசமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த சவகாசத்துடைய எண்களிடம் விதியின் 8. அடுத்ததாக திருத்தத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்களிடம் 8, 5, 4, 7, 7 இதெல்லாம் கூட்டாக 31. அது நவக்கிரகங்களால் கழிச்சிட்டா மீதி 4. அப்போ திருத்தத்துடைய விதியின் 4. அடுத்ததாக இனியதுக்கு 4 எழுத்து. அதற்குரிய எண்ணிடம் 2, 1, 2, 9 இதெல்லாம் கூட்டாக 14. அது நவக்கிரகங்களை கழிச்சிட்டாக மீதி 5. அப்போ இனியதுடைய விதியின் 5. இனிப்புக்கு 4 எழுத்து. அதற்குரிய எண்ணிடம் 2, 1, 6, 2 இதெல்லாம் கூட்டாக 11. அதை கிரகங்களால் கழிச்சிட்டாக மீதி 2. அப்போ இனிப்புடைய விதியின் 2. 2ஆம் இடம் சுவைக்கக்கூடியது. மாற்றம். அடுத்ததாக மாற்றத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உரிய எண்ணிடம் 8, 5, 8, 7 இதெல்லாம் கூட்டாக 28. அதை 9 வகுத்துட்டால் மீதி 1 தான். அப்போது மாற்றத்துடைய விதியின் 1. 1ஆம் தான் மாற்றி கொடுக்கறது, மாற்றம் செய்கிறதெல்லாம். அடுத்ததாக மோப்பத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 6, 9, 7 எல்லாம் கூட்டாக 28. அதனுடைய விதி என்பது 1. அப்போது மோப்பத்துடைய விதியின் 1. 1ஆம் இடம் தான் மோப்ப சக்தியில் உருவாக்குறது. மோப்ப சக்திக்கு உரிய வார்த்தையே அந்த 1ஆம் இடம் தான். அடுத்ததாக வசத்துக்கு 3 எழுத்து. அதற்குரிய எண்களிடம் 5, 3, 7 இதெல்லாம் கூட்டாக 16. அதனுடைய விதி என்பது 7. அப்போ வசத்துடைய விதியின் 7. அதனால் வசத்துக்கு எண்களிடம் வசத்துடைய விதியின் 7. வடம். அடுத்ததாக வடம் 5, 3, 8, 8, 15. ஆனால் வசத்துடைய விதி என்கிறது 6 தான். அதனால் 6ஆம் எழுத்து பலன் வருகின்றது. 5, வாவுக்கு 5, 7, 7, 10, 15. 15 அதோடைய விதி என்பது 6. அப்போ வசத்துடைய விதியின் 6. அதனால் ஜாதக வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் வடம். அடுத்ததாக வடத்துக்கு 3 எழுத்து. அதற்குரிய எண்ணிடம் 5, 5, 7 இதெல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. வடத்துடைய விதியின் 8. வடம் என்றால் தேர் இருக்கிற இடத்துல தான் வடம்னு சொல்லுவாங்க. அதனால் வடத்துடைய விதியின் 8.
செடலுக்கு ஒரு 3 எழுத்து, அதற்குரிய எண்ணிதம் 6, 5, 1, அதெல்லாம் கூட்டாக்க 12. அதோடைய விதியின் அந்த 12 நவக்கிரகத்தில் கழிச்சுட்டாக்க மீதி 3, அதான் செடல். அடுத்ததாக வந்து பரமன் என்று சொல்லுக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிதம் 9, 3, 1, 6 எல்லாம் கூட்டாக்க 19. அதை நவக்கிரகத்தில் கழிச்சுட்டாக்க மீதி 1. பரமன், பரமனுடைய விதியின் 1. பரமெல்லாம் 1ஆம் இடத்துல இருக்கின்றார். இருக்கிற நல்லதுக்கு இருக்கார், கெட்டதுக்கு இருக்கார். அடுத்ததாக வந்து மடையன். மடையன் என்ற ஒரு வார்த்தைக்கு 4 வார்த்தை, 4 எழுத்துக்கள். அதற்குரிய எண்ணிலோ 1, 9, 2, 6 எல்லாம் கூட்டினாக்க 18. அதை நவக்கிரகத்தால் கழிச்சுட்டாக்க மீதி 9. மடையன், மடையன் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 9. அடுத்ததாக குங்குமம். குங்குமம் என்ற வார்த்தைக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிதம் 3, 8, 3, 1, 7 எல்லாம் கூட்டினாக 22. அதை 9ஆல் வகுத்துட்டாக்க நவக்கிரகத்தாக வகுத்துட்டாக்க கழிச்சிட்டாலும் மீதி 4. அப்போ குங்குமம் விதியின் 4. அடுத்ததாக இந்த விபூதி. அந்த விபூதிக்கு இந்த 3 எழுத்து, அதுக்குரிய எண்ணிதம் 6, 9, 8 இதெல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதியின் 5. அது நவக்கிரகத்தை கழிச்சிட்டாக்க மீதி 5 தான். ஆனால் ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே சொல்லப்பட்டு வருகிறது. அதனால் வந்து இந்த எண்ணியல் சோதிடம் தான். ஜாதக பலன் என்பது சொல்லப்படுவது உண்மையானது. ஆனால் நான் உருவாக்கப்பட்ட எண்ணிலும் அதை விட சிறந்தது. அதனால் ஜாதகம் 12 ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு சாணத்து அடிப்படையில் அமைந்துள்ளது. நமது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் லக்கண 12க்கும் ராசி 12க்கும் சாணத்து அடிப்படையிலே ஜாதக பலன் நான் உருவாக்கப்பட்ட எண்ணிடம் சரியாக அமைந்துள்ளது. ஆகவே ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். காரக ஜோதிடம், அரியலூர், திருஞான சம்பந்த ஜோதிடம். நன்றி, வணக்கம்.